ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி 3 times ஆகுது நம்ம இதை தவறாமல் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த கிட்னியில் கல் இந்த மாதிரி ஸ்டோன் எல்லாம் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா இது கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் மந்த்லி 3 times அல்லது 2 times ஆகுது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதனோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஆனால் இதனோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். கண்டிப்பாக இது போல் மந்த்லி இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் 2 time இந்த மாதிரி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு எடுத்துக்கலாங்க. அதை நம்ம இந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இது போல் வாழைத்தண்டில் மேலே இருக்கிற அந்த நாரெல்லாம் நம்ம இது போல் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அது ஈஸியாக வந்துடுங்க. வந்த பிறகு இதை சென்டரில் இது போல் நல்லா கட் பண்ணிங்கன்னா அந்த நார் தனியாக வரும். அதை நம்ம விரலால் நல்லா சுற்றி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா எடுக்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு அந்த நார் வந்துடுங்க. பாருங்கள், இது போல் சென்டரில் நல்லா கை வச்சு நம்ம இதை நல்லா சுற்றிக்கலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது போல் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நார் எடுக்கிறது. அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஈஸியாக நம்ம நார் எடுத்துடலாம். ஆனால் வாழைத்தண்டில் நார் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டங்கிறதுனால மேக்ஸிமம் நிறையா பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் இது போல் கட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அதிகமாக நார் கிடைக்காது. இது போல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா பொரியல் பண்ணுறதுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நார் எதுவும் அதில் இருக்காது. அந்தளவுக்கு நம்மளுக்கு சூப்பராக நார் எடுத்தாச்சு. இதே போல் நீங்களும் இந்த ஷேப்பில் கட் பண்ணி நார் எடுக்கும்போது உங்களுக்கும் நார் எதுவும் இருக்காதுங்க. அதனால் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எல்லாத்தையும் இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கலர் மாறாமல் இருக்கும். இதை நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருந்துச்சுன்னா போதுங்க. ரொம்ப சாஃப்டாக வேக வேண்டியதில்லை. பாதி அளவுக்கு வெந்த போதும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கலாம். அதில் 2 tablespoon அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை உள்ளே சேர்த்துடலாங்க. 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச வாழைத்தண்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாதுங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு வெந்துருச்சு இல்லைங்களா. அதனால் இந்த மிளகாத்தூள் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இல்லைன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வேகட்டுங்க. அதுக்குள்ளார நம்ம தேங்காவை துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். 10-15 பல் தேங்காவை எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பச்சை மிளகாய்
2 உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தேங்காய் துருவோம் இல்லைங்களா, அதே ஸ்டேஜ்லேயே நம்ம நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காம இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து லாஸ்ட்டாக சேர்த்துடலாம். வாழைத்தண்டு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சிங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் தேங்காய் மட்டும் துருவி இதில் சேர்த்துடலாங்க. நான் வந்து பச்சை மிளகாய், சீரகம் இது சேர்த்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்குறேன். இது மாதிரி செய்யும்போது ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த வாழைத்தண்டு பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.